சார் நான் புள்ள விட்டுக்காரன் சார், என்ன விட்டுடுங்க சார். ஃபார் வாட்ச்மேன், உன்னை பாக்குறதுக்காக காலங்கார்த்தால அலாரம் வச்சு எழுந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். நான் சொன்னதை அப்படியே போய் அந்த போர்ட்ல எழுது போ. சார் போன தடவை நல்ல விஷயம் சொன்னீங்க, இப்ப கெட்ட விஷயம் எழுதி சொல்றீங்க. நான் மாட்டேன் சார், என்ன விட்டுடுங்க சார். பாரு, போன தடவை நீ தான் அந்த போர்ட்ல எழுதினங்கிற விஷயத்த பிரின்சிபால்ட்ட சொல்ல போறேன். உன் வேலை போறது போறியா? போ போ போடா. இது ஒரு காலேஜ், மாணவ மாணவிகளை உருவாக்குற இடம், அழிக்கிற இடம் இல்ல. இந்த லைப்ரரியில வேலை செய்யறாளே கிளார்க் உமா, அவளோட பேரு அடிக்கடி ஆட் நியூஸ் போர்ட்ல வந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம அனுமதிச்சா அது நமக்கும் நல்லது இல்ல, நம்ம நிர்வாகத்துக்கும் நல்லது இல்ல. அந்த போர்ட்ல எழுதி இருக்கு விஜய் உமா கள்ளக்காதல். அத பார்த்துட்டு நீங்க சும்மா இருந்தீங்கன்னாக்க நாளைக்கே நம்ம காலேஜ் பசங்க உங்ககிட்ட வந்து, ஏன் சார் நான் அந்த பொண்ணை டாவடிக்கலாமா இல்ல இந்த பொண்ணை டாவடிக்கலாமான்னு கேட்பாங்க. அப்ப என்ன நீங்க நாக்கப்புடிங்கடா சாக முடியும்? இப்போ இதே நான் உங்க இடத்துல பிரின்சிபாலா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த உமாவை கூப்பிட்டு யூ ஆர் டிஸ்மிஸ்ட், இந்த காலேஜ்ல உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிருப்பேன். எனக்கு அந்த தைரியம் உண்டு. ஏன்னா நான் ஆம்பளை, கையாளாகாதவன் இல்ல. அத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? யூ ஆர் டிஸ்மிஸ்ட். என்ன சார் காரணம்? காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாமள தானே ஒத்துக்கிறியா? என்ன தைரியம் இருக்கு, அதை ஒத்துக்கிறியா? அதனால யூ ஆர் டிஸ்மிஸ்ட். அம்மாடி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண, நான் உன்னை தைரியமா டிஸ்மிஸ் பண்ணிட்டேங்கிறத அந்த ராமதாசரன் கிட்ட போய் நீயே சொல்லுவா. தேங்க்யூ சார். விஜய், உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த கள்ளக்காதல் விஷயமா பிரின்சிபல் உமாவை டிஸ்மிஸ் பண்ணிட்டாராம்பா. நான் போய் அவர்கிட்ட கேட்கிறேன், சார் உமாவும் விஜய் ரொம்ப நல்லவங்க சார் அப்படிங்கிற. நான் அந்த ஸ்டூடெண்ட் லீடர் விஜயனுடைய பேரை ரிப்பேர் ஆக்குவேன். பிரின்சிபல் சொல்றார், இதே நான் உன் இடத்துல இருந்திருந்தா நேரா அவர் ரூமுக்கு போய் கதவை எட்டி உதைச்சு நீ யாரையா உமாவை டிஸ்மிஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருப்பேன். என்ன ஆம்பளை, என் நெஞ்சில் அந்த தைரியம் இருக்கு. நான் கையாளாகாதவன் இல்ல. ஆனா இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியுமா? மாட்டிக்கிட்டா குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உமாவை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களாமே? அத கேட்க நீ யாரா? அவளை டிஸ்மிஸ் பண்ண நீ யாரு? என்ன கையாள நினைச்சியா? நான் ஆம்பளடா, என் நெஞ்சில தைரியம் இருக்குடா. சார் நான் என்ன வக்கீலாதவன் நினைச்சீங்களா? நானும் ஆம்பளதான் சார், என் நெஞ்சிலையும் தைரியம் இருக்கு. உமாவை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிற வரைக்கும் ஒரு பய காலேஜுக்கு போக மாட்டான். கற்பகம் கலைக்கல்லூரி நிர்வாகம், இந்த கற்பகம் கலைக்கல்லூரி பிரின்சிபல், போலீஸை வைத்து மாணவர்களை மிரட்டும் இந்த கற்பகம் கலைக்கல்லூரி நிர்வாகம். நில்லுங்க. எங்க மாணவர்கள் கோஷம் தான் போடுவாங்களே தவிர வன்முறையில் இறங்க மாட்டாங்க. உங்களை ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இங்க வர வச்சேன். அசம்பாவிதம் எதுவும் நடக்காது. ஏன் நிறுத்திட்டீங்க? இன்னும் வீராவேசமா கோஷம் போடுங்க. கற்பகம் கலைக்கல்லூரி பிரின்சிபால். தேங்க்யூ தேங்க்யூ. காலேஜ் பிரின்சிபால், கல்லூரி நிர்வாகம், காலேஜ் பிரின்சிபால், ப்ரொஃபசர், லெக்சரர், காசுக்கு வாலாட்டி வேஷங்கள் போடும் இந்த கல்லூரி நிர்வாகம், காலேஜ் பிரின்சிபால், கல்லூரி நிர்வாகம்.
பாய் போட்டு மூடாதே, நெஞ்சுக்குள் வஞ்சங்கள் வைக்காதே. வீதியை பாய் போட்டு மூடாதே, நெஞ்சுக்குள் வஞ்சங்கள் வைக்காதே. நியாயங்கள் எப்போது வாழணும், அத மறுப்போரை தூக்குல போடணும். நியாயங்கள் எப்போதும் வாழணும், அத மறுப்போரை தூக்குல போடணும். கைக்கூலி கருங்காலி கை கட்டி வாய் கொட்டும் கக்கைகள். கல்லூரி நிர்வாகம் காலேஜ் பிரின்சிபால், கல்லூரி நிர்வாகம் காலேஜ் பிரின்சிபால், ப்ரொஃபசர் லெக்சரர் காசுக்கு வாலாட்டி வேஷங்கள் போடும் இந்த கல்லூரி நிர்வாகம். காலேஜ் பிரின்சிபால் கல்லூரி நிர்வாகம் காலேஜ் பிரின்சிபால். காலேஜ் அட்மிஷன் வந்தாக்கா கை நீட்டி கை கூலி வாங்குற. காலேஜ் அட்மிஷன் வந்தாக்கா கை நீட்டி கை கூலி வாங்குற. நாளைய பாரதம் நாங்களே, அதில் நாரிட போவது நீங்களே. நாளைய பாரதம் நாங்களே, அதில் நாரிட போவது நீங்களே. அதிகாரம் அகம்பாவம் அநியாய வழி போகும் சதிகாரம். கல்லூரி நிர்வாகம் காலேஜ் பிரின்சிபால், கல்லூரி நிர்வாகம் காலேஜ் பிரின்சிபால், ப்ரொஃபசர் லெக்சரர் காசுக்கு வாலாட்டி வேஷங்கள் போடும் இந்த கல்லூரி நிர்வாகம். காலேஜ் பிரின்சிபால் கல்லூரி நிர்வாகம் காலேஜ் பிரின்சிபால். நகருங்க, பிரின்சிபால் வரார், நகருங்க. வாங்க சார், வாங்க சார். என்ன சார் பயம்? நீங்க தைரியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே உங்க பக்கத்துல நான் வாட்ச்மேன் வர சொல்லிருக்கேன். இருங்க, விசாரிக்கிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கலாமா? அநியாயமா பழிவாங்கப்பட்ட உமாவை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கணும், அவ்வளவுதானே. இதுக்கு போய் ஒரு ஸ்ட்ரைக் சேர்த்துங்களேன் சார். என்னையா காலம் வர்ற? இந்த காலேஜோட கௌரவமே போயிடும் நீ தானே சொன்ன. ஓ, என்னப்பா பேசுற நீ? அந்த பொண்ணை பத்தி தாறுமாற நியூஸ் போர்ட்ல வந்திருக்கு. அவரை மறுபடியும் இந்த காலேஜ்ல அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா இந்த காலேஜோட கௌரவம் என்ன இருந்த? சார், போர்டுல எழுதியிருந்த செய்தி உண்மையா பொய்யான்னு நிர்வாகம் விசாரிச்சு பார்த்துச்சா? விசாரிச்சு சொல்றேன். நிர்வாகம், நீங்க விசாரிச்சு பாத்தீங்களா? சரிக்கல சார், அன்னைக்கு உமாவை பத்தி போர்டுல சிக்கன திருமணம்னு வந்ததுல அதுக்கு கூட நான் வரவேற்பு கொடுக்க சொன்னேன்ல, விஜய் கூட கொடுத்தான்ல. அன்னைக்கு விசாரிச்சு பாத்தீங்களான்னு எங்க ரெண்டு பேரையும் நீங்க கிழிச்சிங்களே. இன்னைக்கு நீங்க விசாரிக்கலையா? சார், நான் தான் அறிவு கட்டத்தனமா நடந்துட்டேன்னா நீங்களுமா? நான் தான் பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டேன்னா நீங்களுமா? நான் தான் புத்தி கட்டத்தனமா நடந்துட்டேன்னா நீங்களுமா? சார், ஆண்ட ஆட்டு புத்தி எனக்கு வச்சா உங்களுக்கு இந்த இக்கட்ல இருந்து எப்படியாவது காப்பாத்தியா? காப்பாத்துறேன். விஜய், நீ ஒரு பொறுப்பான மாணவன் தானே? நீ படிக்கிற படிப்பை தெய்வமா நினைக்கிறல்ல? அந்த புத்தகங்களுக்கெல்லாம் நீ மரியாதை கொடுக்கறல்ல? அந்த புத்தகத்து மேல சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா உனக்கும் உமாவுக்கும் எந்த விதமான கனெக்ஷன் இல்லைன்னு? குருமூர்த்தி, என் பைக்ல போய் புத்தகத்தை எடுத்துக்கிட்டாரா? ஆல் தி பெஸ்ட். விஜய், சார், நான் தினந்தோறும் படிக்கிற இந்த புத்தகத்து மேல சத்தியமா சொல்றேன், உமாவுக்கு எனக்கு எந்தவித கனெக்ஷனும் இல்ல. ஏன்பா டெய்லி இந்த புக் படிக்கிறியா? யாரோட புக்? அனுராதா ரமணன் தான், சிவசங்கரி தான். நீங்களே பாருங்க. விஜய், அவளுக்கும் உனக்கும் கனெக்ஷனே இல்லைன்னு சொன்ன. ஆனா உன் கையால நீயே வரைஞ்ச அவளுடைய படம் நீ தினந்தோறும் படிக்கிற புஸ்தகத்துக்குள்ள இருக்கு. சார், உமாவுடைய படம் இது. சார், கீழே எம்பேர் எழுதி இருக்கு. என் புஸ்தகத்துக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல சார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாத்தீங்களா உங்க மாணவர் தலைவர் விஜயோட லட்சணத்தை? விஜய் 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 விஜய். உடனே ஸ்ட்ரைக் வாபஸா? காலேஜுக்குள்ள போயிடுறதா?
விஜய், பிரின்சிபால் உன்னை பார்த்து முறைக்கிறாரு, ஏன் தெரியுமா? அவர் உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறார். இல்லையே? இல்ல சொல்ல நினைக்கிறீங்க, நான் சொல்றேன். ஏண்டா பசங்களா, இவன் பேச்சை கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணீங்களே, இவனோட லட்சணத்தை பாத்தீங்களா? உமாவை டிஸ்மிஸ் பண்ணது கரெக்ட் தானே? ஏதோ என்னுடைய பெருந்தன்மை இவனை நான் காலேஜை விட்டு துரத்தல. கரெக்ட் தானே சார்? கரெக்ட். நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. மை டியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், உங்களெல்லாம் போனா போறத நான் மன்னிக்கிறேன். கம் ஆன், கெட் பேக் டு கிளாஸ் ரூம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. பிரின்சிபல் சார், இப்போ விஜய் உங்களை பார்த்து முறைக்கிறானே, அவன் என்ன சொல்ல நினைக்கிறான் தெரியுமா? நான் சொல்றேன். வேண்டாம், நானே சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்னால உமாவுக்கு களங்கம் ஏற்பட்டுருச்சு. அவளால எனக்கு மாணவர்கள் மத்தியில மரியாதை போச்சு. இப்ப சொல்றேன், இதே உமா காலத்துல தாலியை கட்டி இதே பிரின்சிபால் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவளை மறுபடியும் காலேஜ்ல சேர்க்கிறேன். அது வரைக்கும் இந்த காலேஜ் படியை மிதிக்க மாட்டேன். குட் பை. ஸ்டூடண்ட்ஸ், சரி சரி, எல்லாம் கிளாஸுக்கு போங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. உங்க எல்லாருக்கும் நம்ம பிரின்சிபல் சார்பில் நான் ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை விஜய் தான் போட்ட சபதத்துல ஜெயிச்சுட்டா, இந்த பிரின்சிபல் நம்ம காலேஜுக்கு இனிமே புடவையை கட்டிக்கிட்டு தான் வருவேன்.